திரு வில்சன், அதிமுக தரப்புல ஏதாவது குழப்பம் இருக்கா? இல்லை, அதிமுக தரப்புலன்றதை விட இவ்வளவு தெளிவாக எந்தவித குழப்பமும் இல்லாமல் எல்லோரும் குழப்பத்தில் இருக்கிறாங்கன்னு ஒரு தலைப்பு வச்சதுக்காக ரொம்ப நன்றி. ஏன்னா யதார்த்தம் அதுதான், உண்மை அதுதான். இப்போ நம்ம ஆர்கே கூட சொன்னார், அவங்கவுங்க நம்ம பேசுகிறவங்க தெளிவாக இருக்கும், ஆனால் பந்தயத்தில் நிற்கிறவங்களுக்கு தான் குழப்பம் இருக்கும்னு. ஆனால் உண்மையில் என்னன்னு பார்க்குறோன்னா, 4ஆம் தேதி யார் வெற்றின்ற குழப்பம் அப்படின்னா, நம்ம ஓட்டே போடாதவங்களுக்குள்ள மிகப்பெரிய வாக்குவாதம் நடக்குதோ அதுதான் இன்றைக்கி ஹைலைட்டாக இருக்குதோ அப்படின்னு. ஏன்னா யார் முதல்ல வருவாங்க? என்டிடிவி பீப்புள்ஸ் பல்ஸ் வருவாங்களா, இல்லைனா பி மார்க் வருமா, இல்லைனா டைம்ஸ் நோ ஜேவிசி வருவாங்களா, இல்லைனா ஆக்சிஸ் மை இந்தியா வருமா? இவங்களுக்குள்ள யார்? இவங்களுக்கு யாருக்குமே நம்ம ஓட்டு போடல. ஆனால் இன்னைக்கு விவாத பொருளாக இருக்கிறது இவங்களுக்குள்ள யார் முன்னாடி வருவாங்க? ஜேவிசி தானே அதிக எண்ணிக்கை வாங்கணும். அதுதான், இவங்களுக்குள்ள யார் வருவான்றதுதான் இன்னைக்கு அந்த அளவுக்கு அவங்க போட்டி போட்டுன்னு நம்ம எக்ஸிட் போல அவங்க வெளியிட்டது நம்ம பார்க்குறோம். இது ஒரு பெரிய டிராபேக்கு. இன்னொரு அதிசயம், உலக அதிசயம் என்னன்னா, கடைசி நாள் 152 தொகுதிகள் தேர்தல் நடந்துச்சு மேற்கு வங்காளத்தில். அதுவும் சேர்த்து எக்ஸிட் போல வந்துருச்சு. அதுக்குள்ளே எப்படி அதை கம்பைன் பண்ணி அதை எப்படி ஒருங்கிணைந்து எப்படி அதை விட்டாங்கன்னு யாருக்குமே தெரியல. அதையும் சேர்த்தா வந்துருச்சு. ஆனால் அப்போ இதில் இருக்க எந்த அளவுக்கு அதிமுகவுக்கு சாதகமாக வந்ததையும் திரு வில்சன் ஏற்றுக்கல, நிராகரிக்கிறார். எதையுமே ஏற்றுக்க முடியாது. எல்லாமே அனுமானத்தில். இப்போ நம்ம ஆர்கே சொன்ன மாதிரி நாங்கள் என்ன பேசணுமோ அதுதான். இதில் யார் யார் கருத்து கணிப்பாளர்கள், யார் யார் கருத்து கந்தசாமிகள் நம்மளுக்கு அடையாளம் பண்ண முடியல. ஏன்னா கடந்த காலங்கள் மாதிரி இப்போ ப்ரீபோல் சர்வேவோ இல்லை எக்ஸிட் போல் சர்வேவோ இல்லை. ப்ரீபோல் சர்வேவாவது ஓரளவுக்கு இருக்கலாம், ஏன்னா அது ஒரு மாற்றத்தை நோக்கி கொடுக்கறதுக்காக இருக்கலாம். ஏன்னா மக்கள்கிட்டயோ இல்லைன்னா வாக்காளர்கிட்டயோ ஒரு டைரக்ஷனை கொடுக்கறதுக்கு, நீங்கள் இதை நோக்கி தான் போகுது, நீங்கள் மாறக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ஆனால் எக்ஸிட் போல் ஃபுல் அண்ட் ஃபுல் 100% முடிஞ்சது. இல்லை, மூன்று செய்திகள் தானே அதிகமாக பேசப்படுது. ஒன்று திமுக ஜெயிக்கும் அப்படின்றது, இன்னொன்று தாவேகா ஆட்சி அமைக்கும், இன்னொன்று 2ஆம் இடத்துக்கு யாருக்கும் போட்டி, அதிமுகவுக்கும் தாவேகாவுக்கும் போட்டி அப்படின்னு தானே இந்த மூன்று செய்திகள் தானே அதிகமாக தாவேகா ஆட்சி அமைக்கணும்னு போட்டுக்குது. அதுதான் அவங்க தாவேகா. ஆனால் பாவம் நம்ம சீமான் நாம் தமிழருக்கு யாருமே போடல. அது ஒரு பெரிய விஷயம். அடுத்து என்னன்னா, இப்போ நீங்கள் இது சொன்னார், மக்கள் நல கூட்டணி ஆர்கே போன தடவை சொன்னார். பட் அது கொஞ்சம் மேக்ரோ லெவலில் நம்ம பார்த்தோன்னா, மைக்ரோ லெவலில் அவர் சொல்கிறது சரி, மேக்ரோ லெவலில் பார்த்தோன்னா அந்த கட்சிகள் எல்லாமே ஒரு பக்கம் நின்ற கட்சிகள். கடந்த காலத்தில் ஒரு கட்சியிலேருந்து பிரிஞ்ச கட்சிகள். ஒன்று தமாக காங்கிரஸ்லேருந்து பிரிஞ்சது, வைகோ அவர்கள் திமுகலேருந்து பிரிஞ்சது. இப்படி பிரிஞ்ச கட்சிகள், அது இல்லைன்னா கூட்டணியில் இருந்த கட்சிகள் அப்படி இருக்குது எல்லாமே, நம்ம விஜயகாந்த் கட்சி முதற்கொண்டு. ஆனால் அந்த கட்சிகள் மொத்தம் வாங்கினதே 6.1% தான். மொத்தமே 6.1. அதிகபட்சமாக 115 இடத்துல இந்த நம்ம தேமுதிக 2.36 தான் அவங்க வாங்கினாங்க. மற்றவங்களாம் 0.5 0.7 இப்படி தான், கம்யூனிஸ்ட் முதற்கொண்டு எல்லாருமே. அப்போது அது ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருந்துச்சு, அதிமுகவுக்கு சாதகமாக இருந்துச்சு. கரெக்ட், உண்மை தான். ஆனால் இப்போ இவர் பிரிக்கிறது நம்ம அவங்க கணக்கு பிரகாரம் பார்த்தா குறைஞ்சது 15-20க்கு மேலே பிரிக்கிறாருன்றோம். அப்போ யார் ஓட்டை அவர் பிரிக்கிறார்? இது ஒரு பெரிய ஆளுங்கட்சி ஓட்டையா இல்லை எதிர்கட்சி வரிசைகள் இருக்கிறவங்க ஓட்டையா? இதனால்தான் இந்த குழப்பத்துக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்குது. ஏன்னா தாவேகா பிரிக்கக்கூடிய ஓட்டுகள் கணிசமாக பிரிக்கிறார் அவர். அதனால தானே சார் இந்த பேச்சே வருது. அதுதான் இப்போ பிரச்சனை. அதிமுக வாக்குகளை அதிகமாக தாவேகா பிரிக்குங்கிறதுனால தான் தாவேகா ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு, இல்லை 2ஆம் இடத்திற்கான போட்டிங்கிற பேச்சே அந்த புள்ளியில தானே தொடங்க. 6% மக்கள் கூட்டணி பிரிச்சா திமுக ஓட்டை எதிர்கட்சி ஓட்டை பிரிக்கிறாங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் யதார்த்தம். அதுவும் தேர்தலுக்கு பிறகுதாலும் அதையும் எவ்வளோ பிரிச்சாங்கன்னே தெரியாது. 39% திமுக வாங்கினது, 40% அதிமுக, 1% வித்தியாசம். ஆனால் 20% 25% நம்ம சொல்லும் போது அது மொத்தமாக அதிமுக ஓட்டுன்னு எப்படி கடந்து போக முடியும்? பெரும்பாலானவை எந்த ரேஞ்சில் இருக்கும் வரைக்கும் அதான் கணிப்பு. இப்போ அதுதான் எந்த ரேஞ்சில் இருக்கும் பெரும்பாலானவின் பொழுது. போன தடவை மைனர் லெவலில் தான் 2 பேருக்கும் வித்தியாசம், 5% வித்தியாசம். இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா 3% வித்தியாசம் தான் இருந்துச்சு அதிமுக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும். ப்ளஸ் இந்த தடவை ஆன்டி இன்கம்பன்சி ஒரு 5 வருஷம் திமுக சைடில் இருக்குது. பட் 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி போன தடவை இருக்கும்போதே
அந்த 5.5% வித்தியாசம் அதிமுகவுக்கு. இந்த அதிமுகவுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, திமுக சைடு தான் ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, -பாயிண்ட். அப்படி இருக்கும்போது இது வந்து ஆடட். மற்றபடி சாதனைகள்லாம் அடுத்தது சொல்லலாம், அது வேற விஷயம். ஆனால் இப்படி மைனர் லெவலில் தான் டிஃபரன்ஸ் இருக்கும்போது நீங்கள் எந்த அளவுக்கு அதிக வாக்கு அதிமுக சைடில் பிரித்து ரொம்ப குறைவான வாக்கு திமுக சைடில் பிரித்தாதான் நீங்கள் சொல்கிறது வந்து நடக்கக்கூடிய காரியங்கள். ஆனால் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறுபான்மை வாக்கோ, பெண்கள் வாக்கோ, இளைஞர்கள் வாக்கோ, இப்போ மக்கள் நல கூட்டணி இளைஞர்கள் வாக்கு பிரிச்சுதா? பிரிக்கல. எல்லாம் பாரம்பரிய ஓட்டுகள் தான் பிரிச்சு. இவர் வந்து இளைஞர்கள் வாக்கு பிரிக்கிறாரு. இளைஞர்கள் மதத்தை கடந்து ஜாதியை கடந்து போடக்கூடியவங்க தான் இருப்பாங்க. அப்போ மதத்தை கடந்தும் போது அந்த மதம் எந்த பக்கம் போனது அதிகமாக இருந்துச்சு. இப்போ இதெல்லாம் கணக்கு போடும்போது தான் நம்மளுக்கு வந்து பெரிய விஷயமா இருக்குது, யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. அடுத்தது இப்போ தாவேகாவை பற்றி சொன்னாரு. கிட்டத்தட்ட 118 பேர் வந்து வேற கட்சியிலே இருந்ததால அவங்களோட ஒரிஜினாலிட்டி கொஞ்சம் போயிடுச்சு. அதனால நம்ம எந்த அளவுக்கு அவங்க ஓட்டு வந்திருக்கோன்றது மிகைப்படுத்தப்பட்ட செய்தியாக கூட இருக்கலாம் அப்படின்றது நான் பார்க்குறேன். இப்போ சென்னை எடுத்திங்கன்னா கரெக்டு. நான் இந்த ஆக்சிஸ் மை இந்தியா சொன்னதே கூட ஒருவேளை சென்னையை கணிச்சு அவங்க சொல்லிட்டாங்களோன்னு யோசிக்கிறேன். இப்போ சென்னையில் இருக்கிற 16 தொகுதிகளோ இல்லை சுற்று வட்டாரத்தில் இருக்கிற 22 தொகுதிகளோ எடுத்தால் போன தடவை திமுக மேஜராக இருந்துச்சு. கமலஹாசன் கட்சியும் சிட்டியில் பயங்கரமாக அறுவடை பண்ணாங்க. இவருக்கு வந்து மிகப்பெரிய அறுவடை இருக்கும் அப்படின்றது உண்மை. ஆனால் அதை கணக்கு பண்ணி கிராம பகுதிகளில் இந்த அளவுக்கு பாதிப்பு இருக்காது, இந்த அளவுக்கு வீச்சு இருக்குமான்றது தெரியல. ஏன்னா போன தடவை பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலம், தென் மண்டலத்தில் ஒரு 15 சீட்டு வந்து அதிமுக கூட்டணி. இந்த 2 தான் அதிமுகக்கு. போன தடவை வந்து இந்த 2 தான் அவங்களுக்கு கிடைச்சதே. போன தடவை பார்த்தீங்கன்னா மத்திய மண்டலத்தில், டெல்டா மண்டலத்தில் பெரிய அளவில் ஒன்றுமே கிடையாது. 46 தொகுதியில் 40 திமுக, 6 தான் அதிமுக. அப்போ அதிமுக இழப்பதற்கு பெரிய அளவில் அங்கே கிடையாது. பட் மாற்றம் எந்த அளவுக்கு வந்திருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. 2020 பாதுகாக்கப்பட்ட வேளாண் மூலம் அறிவிச்சது, அதில் ஒரு கூடுதல் அட்வான்டேஜாக இருக்குது. இந்த இடம் வெள்ள நிவாரணத்தில் வெள்ளத்தப்போ வந்து அங்கே போய் ஃபீல்டில் நின்று ஸ்கோர் பண்ணிக்கினாரு எடப்பாடி பழனிசாமி. அது ஒரு சென்டிமெண்ட்டாக இருக்குது. இதெல்லாம் எந்த அளவுக்கு இம்பேக்டை கொடுத்து அதிமுகவுக்கு ஓட்டை வந்து தாவேகாவுக்கு பிரிக்குமா இல்லை திமுக ஓட்டை பிரிக்குமான்றது இது ஒரு கொஸ்டின். சசிகலா ஃபேக்டர் இருக்குல்ல. ஆமாம், சசிகலா ஃபேக்டர் பெரிய ஃபேக்டர் நான் நினைக்கல. ஏன்னா அவங்க கட்சி இல்லை. இப்போ போன தடவை அவங்க ஓட்டு யாருக்கு போயிருக்கோம் அப்படின்னா திமுகவுக்கு தான் போயிருக்கோம். அதே அமமுக சொன்னீங்களா, அதிமுக பிடிக்காத ஓட்டு, எடப்பாடியார் பிடிக்காத ஓட்டுனா அமமுக போயிருக்கோம். அது இப்போ வரப்போகுது உள்ள. முழுசா வந்துருமா? எப்படி வந்துடும்? எல்லாம் வந்துடும் சார். வைகோ எப்படி வாங்க போகுது திமுகவுக்கு? இத்தனைக்கும் வைகோ, துரை வைகோ மேடையிலே சொல்றாரு, கே உட்கார வச்சுன்னே சொல்றாரு என்னன்னு, உயிரே போனாலும் நான் உதயசூரன் நிற்க மாட்டேன். ஆனால் ஓட்டு வந்துருச்சே, ஜெயிச்சு சார். அதனால இதெல்லாம் வந்து மாறிடும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த வார்த்தைகள்லாம் மாறாது. இப்போ ராகுல் காந்தி கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கல, கூட்டணி கட்சிகள் நிற்கலன்னா அதில் சிலர் வந்து பாரம்பரிய வாக்குகள் சிலது வந்து தாவேகா பக்கம் போயிருக்க வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு 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 நம்ம இது கணிப்பு தான். இது பொய்க்க கூட வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. இன்னொன்று, நீங்கள் ரீல்ஸை பற்றி ரொம்ப கவலைப்பட்டாரு. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. அதாவது அரசியல் புரிதல் இருக்குதோ இல்லையோ, தலைவர் புரிதல் நிறையா இருக்குது. விஜயை பார்க்கணும், விஜய் முன்னாடி நம்ம ஸ்டாண்ட் பண்ணோம், விஜய் முன்னாடி ஆர்ப்பாட்டம் காட்டணும், அதுக்கெல்லாம் பயங்கரமாக எகிருவாங்க, எல்லாம் செய்வாங்க, ரீல்ஸ் போடுவாங்க, எல்லாம் செய்வாங்க. விஜய்க்கு ஒரு சோதனைனா பெரிய அளவில் நிற்க மாட்டாங்க. 41 பேர் மரணத்தில் பார்த்தோம், கரூர் மரணத்தில். நம்ம புஷி ஆனந்த்லேருந்து அத்தனை பேரும் தேடல் பட்டியலில் இருந்தாங்க. ஆனால் எந்த இடத்துலையும் ஒரு போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ ஒரு சிறிய அளவில் கூட அந்த மக்கள் பண்ணவே இல்லை. வருத்தம் தெரிவிக்கிறது அஞ்சலும் பெரிய அளவில் பண்ணலை. அவரை சிபிஐ விசாரணைக்கு அழைக்கும் போது கூட ஒரு பெரிய எதிர்ப்போ எங்கேயோ காட்டவே இல்லை. அப்போ நம்மளுக்கு தெரியும் அந்த மக்கள் வந்து ஆதரவு நிலைப்பாடுனா தெளிவாக இருக்கிறாங்க, சோதனை நிலைப்பாடுனா கொஞ்சம் தயங்குவாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஒருவேளை பின்னடைவினாலும் பெருமளவு அவங்க ஒன்றும் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. பெரிய ரியாக்ஷன் இருக்காது, சீரியஸ் ரியாக்ஷன். பட் ரிஸ்க் எடுக்கக்கூடாது, கவுன்சிலிங் பண்ணுன்றது கரெக்ட் தான், உண்மையா. ஆனால் பனையூரில் வச்சு அவர் பேசின விஷயம் எதுக்காகனா யதார்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவர் புரிஞ்சுக்கிட்டாரு கிடையாதுன்னு, யாருக்கும் மெஜாரிட்டி வராதுன்ற ஒரு எண்ணத்தில் இருக்காரு. அந்த மெஜாரிட்டி வராத போது நம்மளுக்கு கிடைக்கல 5 எம்எல்ஏவோ 4 எம்எல்ஏவோ 3 எம்எல்ஏவோ 10 எம்எல்ஏவோ விலைக்கு போயிடக்கூடாதுன்றது அவர் அந்த எண்ணம். அந்த எண்ணமாக தான் இருக்கலாம். ஓகே.